கே. பாக்கியராஜ் தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா மற்றும் நடிகர். இவர் 1953 ஜனவரி 7 அன்று ஈரோடு மாவட்டம் வெள்ளையங்கோயிலில் பிறந்தார். இவரது திரையுலக பயணத்தை திரு பாரதிராஜா அவர்களுடைய உதவி இயக்குநராக தொடங்கினார். பின்னர் தன்னுடைய தனித்துவமான திரைக்கதை மற்றும் நகைச்சுவை சார்ந்த வசனங்களை வைத்து தனக்கென்று ஒரு பாணியும் ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்கினார். 1979 சுவரில்லா சித்திரங்கள் என்ற படம் மூலியமாக திரையுலகத்துக்கு இயக்குனராக அறிமுகமாகிறார். அதைத் தொடர்ந்து அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, தூரல் நின்று போச்சு, இன்று போய் நாளை வா, டார்லிங் டார்லிங் போன்ற வெற்றி படங்களை கொடுத்தார். இது நம்மாளு உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கி நடித்தும் உள்ளார். தன்னுடைய திரைக்கதையில் புதிய யுத்தியை பயன்படுத்தி திரைக்கதை மன்னன் என பலராலும் போற்றப்பட்டார், அழைக்கவும் பெற்றார். அதே மாதிரி அவருடைய படங்களில் ஒரு படமும் திரைக்கதை வித்தியாசங்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அதை தாண்டி அவருக்கு பின்வந்த சந்ததியினர்கள் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக தன்னுடைய திரைக்கதையும் ஒரு படத்தின் திரைக்கதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோடியாக பாக்கியராஜ் அவர்கள் திகழ்ந்தார். தனது முதல் மனைவி பிரவீனா இறப்புக்கு பிறகு பூர்ணிமா பாக்கியராஜை திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் மகன் சாந்தனு பாக்கியராஜ் நடிகராகவும் உள்ளார். ஒரு படம் பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல, அது மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய படத்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு படத்துலையுமே பார்த்திங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் பல வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு, அதாவது திரைக்கதைக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்ததுனால தான் அவர் திரைக்கதை மன்னன் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை அப்படிங்கிறது ஒரு கதையில் நம்ம இந்த இடத்துல ஒரு நகைச்சுவை காட்சியை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திணிப்போட நகைச்சுவை காட்சிகள் அங்கே இவரோட படத்தில் இடம் பெறாது. ஒரு படத்துக்கும் அந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு நகைச்சுவை எப்படி இருக்கும், அந்த வாழ்வியல் சார்ந்த கதை மாந்தர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு கதை மாந்தர் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை என்னென்ன ப்ராப்ளம்ஸை சந்திப்பாங்க அப்படிங்கிறத இவரோட படங்களில் தொடர்ச்சியாக நம்மளாடி பார்க்க முடியும். ஏன் இன்னைய வரைக்கும் பாக்கியராஜ் படம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் திரைக்கதை ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதை தாண்டி கதை மாந்தர்கள், அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும், அந்த கேரக்டர் என்ன மாதிரியான லாங்குவேஜ் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் தான் திரு பாக்கியராஜ் அவர்கள். சாதாரண மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை, குடும்ப உணர்வு, காதலின் வலியும் இனிமையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த நகைச்சுவையை இப்படி பொருத்தலாம் அப்படிங்கிறதுலையும் தனித்திறனையும் அவருக்கான ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையும் கொண்டிருந்தார். ஒரு எழுத்தாளராக அவருடைய வசனம் சிரிப்பதற்கு மட்டுமல்ல, சிந்திக்கக்கூடிய வகையிலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஒரு இயக்குனராக அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் அனைத்தும் திரையில் நடிக்கும் நடிகர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது, அது நாம் அன்றாட பார்க்கக்கூடிய மனிதர்களாக பிரதிபலிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப அழுத்தமாகவும் இருந்தார். அவருடைய படங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அனைத்தும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், காதல் தோல்வி, அவருடைய போராட்டம், ஒரு வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்ட்ரகிள்ஸையுமே உள்ளடக்கின ஒரு கதாபாத்திரங்களை தான் அவர் உருவாக்கியிருந்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மேடையில் என்னுடைய திரையுலக வாரிசு அப்படின்னு பாக்கியராஜ் அவர்களை மேடையிலேயே சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லுவார், பாக்கியராஜ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய படத்தை எடுக்கிறதுக்கு அபூர்வ சகோதரர்கள் படத்தை வச்சு மிரட்டினாங்க, இந்த படத்தை பாருன்னு, ஆனால் இனிமே முந்தானை முடிச்சு படத்தை வச்சு என்னை மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்களும் தொடர்ந்து தனுஷ் அவர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் அவர்களுடைய திரைக்கதைக்கு ரசிகர்களாகவே இருந்தார். ரஜினி அவர்கள் பல இடத்துல பாக்கியராஜ் அவர்கள் எழுதக்கூடிய வசனமும் திரைக்கதையும் என்றைக்கும் யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் பேசியிருப்பார். அதேமாரி பார்த்திங்கன்னா அவர் இசையமைப்பாளராகவுமே இருந்தார். ஒரு நல்ல திரைப்படம் எப்படி இருக்கணுங்கிறத அவரோட திரைப்படங்கள் இன்னும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். காலம் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம், ஆனால் ஒரு நல்ல கதையும் நல்ல திரைக்கதையும் நல்ல திரைப்படமும் என்றென்றும் ஜெயித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத அவர் நிரூபித்து கொண்டே இருந்தார். கதை சொல்லும், கலையை நேசிக்கும் ஒரு மனிதரின் மனதில்
எப்பொழுதுமே பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு தனி இடம் இருந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. காரணம், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவர் உருவாக்கின படங்கள், அவர் உருவாக்கின கதை மாந்தர்கள் இன்னும் நமக்குள்ள நம்மளை சுற்றி எப்போதுமே இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு தான் திரு பாக்கியராஜ் அவர்கள் நம்மள்டேருந்து பிரிஞ்சிருக்கார். 2026 ஜூன் 27 தன்னுடைய 73வது வயதில் மாரடைப்பால் காலமானார். இவருடைய இழப்பு திரையுலகத்தால் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக தான் இருக்குது. அவரது படைப்புகளும் திரைக்கதை பாணியும் என்றும் மக்கள் மனதிலும் அவருடைய ரசிகர் மனதிலும் நீங்காமல் இருக்கும். மரியாதையுடன், நன்றியுடன் தமிழ் சினிமாவின் தலை சிறந்த படைப்பாளிக்கு எங்கள் மனமார்ந்த அஞ்சலி.